Hello everyone. So last classல வந்து up to இந்த board problem இருக்கும் பார்த்தோமா center of mass அது continuationா next same concept தான் பட் இதுல வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்க்ளூட் ஆகும் ஓகேவா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கன்சர்வேஷன் லைக் எஃப் எக்ஸ்டர்னல் அப்படின்றது ஜீரோவா இருந்தா ஆக்சலரேஷன்ன்றது ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஜீரோ, வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குன்னா வி இனிஷியல் ஜீரோவா இருந்தா வி ஃபைனலும் ஜீரோவா இருக்கும். ஹென்ஸ் எல்லாமே ஜீரோ தான். அப்போ m1 x1 plus m2 x2 is equal to 0 அப்படின்றது யூஸ் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். ஆமாவா இல்லையா? அதேதான் இங்கேயும் சேம். இப்போ ஒரு பாடி என்ன சொல்றது, இப்போ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு, அது மேல எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னா இதே மொமெண்டம் சிஸ்டம் தான். எப்படி இது மொமெண்டம் சிஸ்டம் யூஸ் பண்ணுமா இல்லை இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா மொமெண்டம் சிஸ்டம் அப்படின்றது மோஸ்ட்லி வெலாசிட்டி பேஸ்டு. இதுக்கு முன்ன பார்த்ததெல்லாம் எக்ஸ் வேல்யூ என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததெல்லாம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்ற கேட்குற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு அண்ட் அனதர் பாடி டிஸ்டன்ஸ் என்ன அந்த மாதிரி கேட்குற மாதிரி, எக்ஸ் வேல்யூ கேட்குற மாதிரி. பட் இங்க அப்படி இல்லை, வெலாசிட்டி பத்தி மோஸ்ட்லி டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. எப்படி கேட்குறாங்க, எப்படி கேட்டா உங்களுக்கு கொஸ்டின்ன்றது என்ன பண்ணணும்ன்றது புரியும். ஓகே, கிளியர்? ஓகே. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். மொமெண்டம்னா என்ன? டெல் பி அப்படின்றது மொமெண்டம் டினோட்டட் பை மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எம். திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் மொமெண்டம். மாஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படின்றது மொமெண்டம். இப்போ ஒரு பாடின்றது ஒரு சிஸ்டம் ஆஃப் மாஸ், ஒரு சிஸ்டம் ஆஃப் மாஸ் அப்படின்றது சிஸ்டம் ஆஃப் மாஸ் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் இருந்தா அப்போ அது மேல என்ன எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்காது. இந்த சென்ஸ் என்ன அர்த்தம்னா டெல்டா பி மொமெண்டம்ன்றது இந்த சிஸ்டம் இஸ் ஜீரோ. மொமெண்டம்ன்றது இந்த சிஸ்டம் இஸ் ஜீரோ, டெல்டா பி இஸ் ஜீரோ. ஒண்ணுமே இல்லை இங்க பாயிண்ட். ஒரு சிஸ்டம் ரெஸ்ட்ல இருக்கு இல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது ஆக்ட் ஆகல அப்படின்னா அதோட மொமெண்டம்ன்றது என்ன? ஜீரோ. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட், 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னல் ஜீரோனா மொமெண்டமும் ஜீரோ. ஓகே, கிளியர்? ஸோ இது பேஸ்டா கொஸ்டின்ஸ் பண்ணுவோமா? புரியும் அப்பதான் உங்களுக்கு. ஓகே, a man of mass, listen carefully, a man of mass 20 kg is standing on the platform. Standing எங்க? ஸ்டாண்டிங் ஆன் தி பிளாட்ஃபார்ம். ஸ்டாண்டிங்னா இங்க என்ன இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும். ஒருத்தர் வந்து பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்ம் மேல நின்றுட்டு இருக்காரு. 20 kg அவரோட வெயிட். அது ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து அதுக்கப்புறம் எது மேல நின்றுட்டு இருக்காரு? பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மோட வெயிட் எவ்வளோ? 10 kg. மாஸ் 10 kg kept on a smooth horizontal surface. Okay, the man starts moving with a velocity 3 meters per second with respect to the platform. பிளாட்ஃபார்ம்ல இருந்து with respect to the platformனா பிளாட்ஃபார்ம் ஸ்பீடும் இருக்கு. இங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 3 meters அப்படி போயிட்டு இருக்காரு. அதாவது பிளாட்ஃபார்ம் ஸ்பீட் இந்த சைடு இருக்கும். ஓகேவா? யூ. ஓகே, ஸோ ஃபைண்ட் ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் த பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்மோட ரீகாயில் வெலாசிட்டி என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். இங்க என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஒரு இந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்மோட வெயிட் வந்து 10 கிலோ. ஓகே, இதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மேல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவரோட வெயிட் 20 kg. அவரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல தான் நின்றுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுறாரு, மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுறாரு. 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல மூவ் ஆக ஸ்டார்ட் பண்றாரு. வித் ரெஸ்பெக்ட் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு தி பிளாட்ஃபார்ம். இந்த சென்ஸ் இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இருக்கு, மூவ் ஆகும். ஓகேவா? அதாவது இப்ப சொல்லணும்னா லைக் ஃப்ரிக்ஷனே எடுத்துக்கோங்களேன். ஸோ இது இந்த பக்கம் மூவ் ஆகுனா ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் தானே இருக்கு, ஆப்போசிட் சைட். அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ கிளியர்? டன். ஸோ இப்போ ஒரு சிச்சுவேஷன் புரிஞ்சிச்சு. ஓகே, டன். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? உனக்கு வெலாசிட்டி ஆஃப் த பிளாட்ஃபார்ம். வெலாசிட்டி ஆஃப் த பிளாட்ஃபார்ம் என்னங்க? யூன்னு எடுத்துட்டு இருக்கோம். நம்ம யூனே எடுத்துக்கலாம், வேணா உங்க இஷ்டம், இட்ஸ் யோர் சாய்ஸ். பட் நான் இங்க யூன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? கிளியர்? ஓகே, டன். ஸோ இப்போ ரெஸ்ட்ல இருக்கு பாடின்றது. என்னவா இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருந்தா என்ன அர்த்தம்? இனிஷியலி ரெஸ்ட்ல இருந்தா எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு 0. F external force 0 அப்படின்னா momentum, which is momentum அப்படின்றது சிஸ்டம் P இனிஷியலும் சரி P ஃபைனலும் சரி ரெண்டுமே 0வா தான் இருக்கும். P இனிஷியல் ஆஃப் த சிஸ்டம், P ஃபைனல் ஆஃப் த சிஸ்டமும் 0 தான். ஸோ இந்த கேஸ்ல நான் என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கணும்? சேம் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன். m1 x1 plus m2 x2 is equal to 0. ஆமா தானே? இங்க 2 பிளாட்ஃபார்ம் வெயிட் கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் வெயிட், மேனோட வெயிட் m1 x2. ஓகே, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். ஓகே, டன். இப்போ எக்ஸ் வேல்யூ x1
x2 வேல்யூ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா listen carefully. x1 அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் மேனோட வெயிட். x1ன்றது மேனோட வெயிட். listen carefully. அவர் எவ்வளவு ஸ்பீட்ல போகிறாருங்க? ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடுங்க? x1ன்றது இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லை? ஆமாவா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமாம், அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே பாருங்க. இப்போ எவ்வளோ ஸ்பீடு? 3 மீட்டர் பர் செகண்ட் போறாரு. இந்த சென்ஸ் 3 மீட்டர் பர் செகண்ட் மைனஸ் யூன்னு அர்த்தம். அதாவது மைனஸ் யூனா இந்த பக்கம் 3 மீட்டர் பர் செகண்ட் போறாரு, மைனஸ் இதை ரிமூவ் பண்ணிடுறது. ஓகேவா? வெலாசிட்டி இவ்வளோ டிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணோம்ல அந்த லாஸ்ட் கிளாஸ்ல, அதே மாதிரி 3 மீட்டர் பர் செகண்ட் போறாருன்னா 3 மைனஸ் யூ. புரியுதா உங்களுக்கு? 3 மைனஸ் யூ. அதே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா என்ன? வெறும் யூ மட்டும்தான். வெறும் யூ மட்டும்தான். ஓகே கிளியர்? வெறும் யூ மட்டும்தான். ஏன் அப்படி? இது மூவ் ஆகுமா? மோஸ்ட்லி மூவ் ஆகாது. இது மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, அதனால இதுல இருந்து இதை ரிமூவ் பண்ணிடணும். 3 மைனஸ் யூ மைனஸ் யூ. ஸோ ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாஸ் m1 என்ன? m1 20, m2 10. ஸோ m1 20 இன்டூ x1 எவ்வளோ? 3 மைனஸ் யூ பிளஸ் m2 எவ்வளோ? 10. சாரி, m2 எவ்வளோ? 10 இன்டூ x2 எவ்வளோ? x இஸ் ஈக்குவல் டு u இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுத்துலேயும் சைபர்ஸ் இருக்கு. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடுவோம். சிம்பிள் ஆகும். 2 3s 6 மைனஸ் 2u பிளஸ் u is equals to 0. Minus 2u plus u எவ்வளோ? 6 minus u தானே is equal to 0. 6 is equal to sorry listen carefully. இங்க ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குல்ல ஸ்பீடு. அப்போ நம்ம மைனஸ் தானே எடுத்துக்கிட்டோம். ரெண்டுமே இப்போ அது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல மூவ் பண்றாங்க அப்படின்றப்போ நம்ம மைனஸ் எடுத்துக்கிட்டோம்ல. அதே மாதிரி இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? ஆமாவா இல்லையா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும்போது நம்ம ஆப்போசிட் இங்க மைனஸ் வரும். இந்த சென்ஸ் m1 எவ்வளோ? 20 இன்டூ 3 மைனஸ் யூ அண்ட் தென் m2 10 இன்டூ x சாரி 10 இன்டூ u. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 0 0 cancel. 2 3s 6 minus 2u minus u is equals to 0. 6 minus 3u minus 2u minus u எவ்வளோ? 3u is equals to 0. ஓகே, டன். நல்லா தான் இருக்கு. அடுத்து நமக்கு என்ன வேணும்? u வேல்யூ வேணும். ஸோ மைனஸ் 3u அந்த பக்கம் கொண்டு போ. 3 by 6 by 3 is equals to u. Okay, 6 3 1 3 2. So u is equal to 2 meter per second. Option B is the right answer. புரியுதா நான் ஏன் இப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு? வெலாசிட்டி கேட்டா சிம்பிளா இந்த மாதிரி பண்ணும். ரெஸ்ட்ல இருக்கு ஒரு பாடி, வெலாசிட்டி கேட்டா. இதுக்கு முன்ன கிளாஸ்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, லிசன் கேர்ஃபுல்லி. சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, அதுக்கு அடுத்து ஹவு ஃபார் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, லிசன். ஸோ இங்க பாருங்க ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ், அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் ரெஸ்ட்லர் தான் இருக்கு, அதே ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்றோம். பட் இங்க வெலாசிட்டி அப்படின்றது கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி அப்படின்றது இங்க கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நீ இந்த ஃபார்ம்ல இங்க எடுத்துக்கணும். ஓகே கிளியர்? இது இப்படி மூவ் ஆகுனா இதுல இருந்து இதை ரிமூவ் பண்ணிடு. ஓகே கிளியர்? தென் ஃபர்தரா பண்ண உங்களுக்கு புரியும் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, a man of mass m, ஒரு மேன் எம் ஸ்மால் எம், இது ஸ்டார்ட்ஸ் வித் மூவிங் ஆன் ஏ பிளாங்க். ஒரு பிளாங்க் இது லைக் ஏ பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஸோ ஆன் ஏ மாஸ் ஆஃப் ஏ மாஸ், பிளாங்கோட மாஸ் என்ன? கேபிட்டல் எம், வித் ஏ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v with respect to the plant. Constant velocity v with respect to the plant. Again கொடுத்திருக்காங்க பாருங்க, with respect to the plant. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் u இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதாவது பிளாங்க்கு இந்த பக்கம் velocity. Okay, clear? If the plank lies on the smooth horizontal surface, then velocity of the plank with respect to the ground. Velocity of the plank, plank ஓட velocity மறுபடியும் இந்த u தான் கேட்டிருக்காங்க. plank ஓட velocity என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, starts moving on a plank with a constant velocity. So இங்க பாருங்க, இங்க இப்போ ரெஸ்ட்ல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் இங்க ஒன்னு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எஃப் எக்ஸ்டர்னல் அப்படின்றது 0. அப்போ வெலாசிட்டி என்ன? இங்க மொமெண்டமும் இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் 0. ஆமாவா இல்லையா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருந்தா என்ன? எக்ஸ்டர்னல் 0 தானே அர்த்தம், ஆக்ஸலரேஷன் 0 தானே. ஆமா. சோ இப்போ என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கணும்? m1 x1 பிளஸ்
m2 x2 is equal to 0. ஓகே டன், நல்லா தான் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட், இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா வெலாசிட்டி? எஸ் ஆர் நோ? ஆமா. ஸோ இங்க பாருங்க, சேம் அதே மாதிரி தான். இப்போ x1 எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் x1னா இவருது மேனோடது x1, v மைனஸ் u அங்க இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல எப்படி எடுத்துக்கிட்டோமோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்றோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குல்ல. ஸோ மைனஸ் பண்ணிட்டு x2 is equals to வெறும் u. ஓகே, ஸோ m1னா ஸ்மால் m இன்டூ x1னா v மைனஸ் u பிளஸ் m2னா கேபிட்டல் m, x2னா u is equal to 0. அப்போ mv மைனஸ் mu பிளஸ் கேபிட்டல் mu is equals to 0. அப்போ ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போயிட்டு. ஓகே, ஸோ இதில் mm காமனாக இருக்குது. mm காமனாக எடுத்துட்டு v மைனஸ் u பிளஸ் கேபிட்டல் mu is equal to 0. ஓகே டன். ஓகே, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோன்னா அடுத்து லிசன், நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ், இப்படியும் எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ mv இந்த பக்கம் இருக்குதா, இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அதாவது mu பிளஸ் mu மைனஸ், ஸோ பிளஸ் mu மைனஸ் u. ஸோ மைனஸ் வராது, பிளஸ் இருக்கு, மைனஸ். ஓகே, அடுத்து லிசன், u காமனா இருக்கா? So u into common m plus m, capital M plus m. Okay, mv. Questionல நமக்கு என்ன தேவை? u தேவை. So u தேவைனா mv by capital M plus m is the u. mv by capital M plus m. Option D is the right answer. Clear? Same அதே concept தான், அதே மாதிரி தான் பண்ணணும். Okay, so இது பாருங்க. Clear? டன், புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இஸ் இட் கிளியர்? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ திஸ் இஸ் அபவுட் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ல இந்த மாதிரி தருவாங்க. ஓகே, நோ இஷ்யூஸ், இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ கான்செப்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வெலாசிட்டி கேட்டு இதே தான் யூஸ் பண்ணணும் நீங்க. ஓகே, கிளியர்? சேம் ஃபார்முலா, சேம். ஓகே டன். நெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம். நான் இப்போ சொன்னதுல இருந்து கான்செப்ட் எல்லாம் சென்டர் ஆஃப் மாஸ் பத்தி சொல்றப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் f எக்ஸ்டர்னல் 0, ஆக்சலரேஷன் 0, சென்டர் ஆஃப் மாஸ் 0, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரெஸ்டா இருந்தா ஃபைனலாவும் ரெஸ்டா தான் இருக்கும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் டிட் நாட் மூவ். ஸோ இதெல்லாம் கான்செப்ட். அப்போ ஈக்குவேஷன் m1 x1 பிளஸ் m2 x2 is equals to 0 இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். இதுதான் கான்செப்ட், எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது. நீங்க கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இங்க மைனஸ் போடுறோம், இது ஆப்போசிட்ல இருக்கு, பிளஸ் போடணும், இது இப்படிதான் எடுத்துக்கணும், v மைனஸ் u தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட் கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். கான்செப்ட் சேம் தான், கொஞ்சம் எங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அது எப்போ தெரியும் உங்களுக்கு? கான்செப்ட் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ ஒரு பாம்பு இருக்கு, லைக் ஒரு மாஸ் இருக்கு, இது எக்ஸ்ப்ளோட் ஆகும் 3 பார்ட்ஸா. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னு வைங்க, ஒரே ஒரு மாஸ், இந்த ஒரு மாஸ் வந்து 3 பார்ட்ஸா, இப்போ இது வெடிச்சு 3 பார்ட்டா பிரிஞ்சு போயிடுது. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம். என்ன சொல்றாங்க? எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து லீனியர் மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் கன்சர்வேஷனா இருக்கும், கன்சர்வ்டு லீனியர் மொமெண்டம் அப்படின்றது இருக்கும். ஓகே, சின்ன கான்செப்ட். ஸோ எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம்ப்ல இதுல வந்து என்னன்னா கான்செப்ட் எப்படி இருக்கும்ன்றது கொஸ்டின்ஸ் பண்ணலாம், அப்போ புரியும். ஓகே, கிளியர்? ஓகே, பாம் ஆஃப் மாஸ். இது பாருங்க, சிபிஎஸ்இ 2005ல கொடுத்துருக்காங்க. லிசன், a bomb of mass. ஒரு பாம் இருக்கு, அதோட மாஸ் வந்து, லிசன் கேர்ஃபுல்லி, அதோட மாஸ் வந்து 30 kg. ரெஸ்ட்ல இருக்கு. என்ன இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ எஃப் எக்ஸ்டர்னல் என்ன ஆகும்? 0. ஆமாவா? எஃப் எக்ஸ்டர்னல் 0. இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் இன்டு 2 பீசஸ். இது என்னவாகும்? இது வந்து 2 பீசஸா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடும். ஓகேவா? இது 2 பீசஸா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடும். ஒரு பீஸ் வந்து 18 kg, இன்னொரு பீஸ் வந்து 12 kg. ஓகே, the velocity of 18 kg of masses, 18 kg ஓட velocity என்ன சொல்லிருக்காங்க? 6 meter per second. questionல இருக்கிறது போட்டேன். the kinetic energy of another mass. இந்த kinetic energy ஓட இன்னொரு மாஸ் என்ன அப்படின்னு கேட்றாங்க.
கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? half mv ஸ்கொயர். இப்போ ஆல்ரெடி உனக்கு F external 0 அப்படின்றப்போ உனக்கு என்ன தோணுங்க? F external 0னா P initial is equal to P final is equal to 0. இதுதானே தெரியும். ஆமாவா இல்லையா? எஸ். ஓகே. இப்போ பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி. லிசன். ஓகே. P initial P final. நமக்கு இப்போ வெலாசிட்டி வேணும். வெலாசிட்டி இருந்துச்சுன்னா டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தேவை இது தேவை. ஆமாவா? ஸோ இந்த மாஸ் தேவை. ஸோ இந்த மாஸோட இது மாஸ் கைனடிக் எனர்ஜி தேவை. அது தேவைன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி தெரிஞ்சால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இது மொமெண்டம் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டு வெலாசிட்டியா? மொமெண்டம் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டு வெலாசிட்டியா? ஆமாவா? ரெண்டுமே ரெண்டு பார்ட்ஸா பிரிஞ்சிருக்கு. ஈக்குவல் பண்ணிக்கோ சிம்பிளா. மாஸ் எவ்வளோ? 18 இன்டு வெலாசிட்டி எவ்வளோ? 18 இன்டு 6. 18 6 18 6 ஆர் 48 108 18 6 கரெக்டா? ஓகே, அப்படியே போட்டுக்கோ. கேன்சல் பண்ணாது, கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஓகே, கிளியர். ஸோ 18 இன்டு 6. இந்த பக்கம் மாஸ் எவ்வளோ? 12 kg into V. இந்த V வந்துரும் இப்போ. ஓகே, ஸோ and then 3 4s are 12, 3 6s are 18. ஓகே, கிளியர். அப்புறம் 6 6s are 36. 36 இங்கே இடமே இல்லையடா. ஓகே, இப்படி வச்சுலாம். ஓகே, லிசன். அடுத்து என்ன? 4 வேணா. 2 2s are 4, 2 3s are 6. ஓகே, 2 3s are 6. ஓகே, 3 3s are எவ்வளோ? 9. 9 is equals to velocity. velocity எவ்வளோ வந்துச்சு? 9. ஸோ அப்போ half into மாஸ் எவ்வளோ? எதை பற்றி கண்டுபிடிக்கணும் நம்ம? இதோட கைனடிக் எனர்ஜி. ஸோ 12 மாஸ் into velocity எவ்வளோ? 9. 9 ஸ்கொயர். ஸோ அதை 9 ஸ்கொயரை 9 into 9. ஸோ 2 1s 2 6 are 12. 6 or 12. ஓகே, 6 9 into 9 எவ்வளோ? 81. 81 into 6 வந்து okay, 8 6 are 48. 48 6 1 is 6. So 486 joules is the answer. 486 option B. புரியுதா உங்களுக்கு? ஏன் எடுத்துக்கணும்ட்டு half into base into height. ஓகே, சாரி, half into base into height கிடையாது. half into mass into velocity v square. half into mv square. ஓகே, கிளியர்? ஸோ புரிஞ்சுதா? இது ஒரு பாம். இந்த பாம் 2 பீசஸா எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஒரு பீஸ் ஒரு வெயிட் 18 kg. 30 kgsலேருந்து ஒரு பீஸ் 18 kg, ஒன்று 12 kg. டோட்டலாக 13 kgயா? ஸோ இந்த மாதிரி ஆனப்போ இங்கே ஆல்ரெடி ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா மொமெண்டம் என்ன ஆகும்? 0 ஆகும். மொமெண்டம் 0. மொமெண்டம் 0 இந்த சென்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் தானே? இனிஷியலும் ஈக்குவல், ஃபைனலும் ஈக்குவல். ஸோ அதை ஈக்குவல் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவல் பண்ணால் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? எம்வி எம்வி. அந்த எம்வி தான் இங்கே போட்டால் உனக்கு வெலாசிட்டி வந்துடும். அந்த வெலாசிட்டி இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா முடிஞ்சு வேலை. ஓகே, கிளியர்? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, ஸோ அ ஸ்டேஷனரி பார்ட்டிகல், ஒரு ஸ்டேஷனரி பார்ட்டிகல் கொஸ்டினை ஸ்டார்டிங்லேயே கொடுத்துறாங்க. ஸ்டேஷனரினா என்ன? அதே இடத்துல நின்றுட்டு இருக்கு. இந்த சென்ஸ் இது ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். பார்ட்டிகல் எக்ஸ்ப்ளோட்ஸ் இன்டு 2 பார்ட்டிகல்ஸ் ஆஃப் M1 அண்ட் M2. ஒரு ஸ்டேஷனரி பார்ட்டிகல் ஒரு இடத்துல இருக்கு. அந்த பார்ட்டிகல் 2 பாசஸா எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஒன்று M1, இன்னொன்று M2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டிகல்ஸ் which move in opposite direction. இது இந்த டைரக்ஷன்லயும் அது அந்த டைரக்ஷன்லயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் with velocities. இதோட velocity v1, இதோட velocity v2. the ratio of the kinetic energy என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ratio of the kinetic energy என்ன? kinetic energy formula நார்மலா என்ன? half mv square. ஆமாவா? இப்போ ratio of the kinetic energy கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, நல்லதா இருக்கு. ஆல்ரெடி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரெஸ்ட்னா F external என்ன ஆகும்? 0. 0னா P initial is P final 0. இந்த சென்ஸ் மொமெண்டம் அப்படின்றது கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டம்க்கும் என்ன ரிலேஷன்? ஒரு ஃபார்முலா நான் ஆல்ரெடி எதுலையோ சாப்டர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஃபார்முலா லைக் மொமெண்டம்க்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, இப்போ பாருங்க, மொமெண்டம்க்கு இதுக்கு என்ன ரிலேஷன்? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு P ஸ்கொயர் பை 2m. இதுதான் இன்னொரு ஃபார்முலா. அது எப்படி வந்துச்சு? இன்டூ m டிவைடட் பை m பண்ணோம்னா half into
m ஸ்கொயர் v ஸ்கொயர், அதாவது mv ஹோல் ஸ்கொயர் வரும். mv ஹோல் ஸ்கொயர்னா p is equals to mv தானே, அப்போ mv ஹோல் ஸ்கொயர்னா p ஸ்கொயர் தானே அர்த்தம், p ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் p ஸ்கொயர் பை 2m மாறுச்சு. எப்போ when it relates with the momentum. momentum அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்தோம்னா நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல மாஸும் வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஃபார்முலால மாஸ் இருக்கா வெலாசிட்டி இருக்கா, லிசன் கேர்ஃபுல்லி. மொமெண்டம் கொடுத்துருக்காங்க p ஸ்கொயர் பை மாஸ். மாஸ் இருக்குங்க, அதாவது கைனடிக் எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மாஸ். ஆமாவா இல்லையா? இந்த சென்ஸ் இங்க क्वेश्चनல என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னாங்க. E1 கைனடிக் எனர்ஜி, E2 கைனடிக் எனர்ஜி. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா m2 by m1. என்ன அர்த்தம், m2 by m1. நீங்க எந்த வேல்யூஸும் கொடுக்கல, ஸோ எதுலையும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் m2 by m1 ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரிஞ்சுச்சா? மொமெண்டம்க்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொமெண்டமும் கைனடிக் எனர்ஜியும் ஒன்னா கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். k கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு p ஸ்கொயர் டு m. ஓகே, கிளியரா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லிசன் கேர்ஃபுல்லி. An explosion, not expansion. Explosion. An explosion breaks a rock into 3 equal parts. இந்த மாதிரி ஒரு கல்ல வந்து ஒரு explosion அப்படின்றது 3 equal parts break பண்ணுச்சான். In a horizontal plane, 2 of them go off right angles. Listen carefully, right angles, அதாவது perpendicular. ஒன்னு இந்த பக்கம் போயிடும் 6 meters, இன்னொன்னு இந்த பக்கம் வரும். So that is called right angle. angle இருக்க 90 degreesல right angleல மூவ் ஆகும். ஒன்னு இந்த மாதிரி வரும், இன்னொன்னு இந்த மாதிரி மூவ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் வந்து 6 meters per second, செகண்ட் வரது வந்து 8 meters per second. ஓகே, நல்லா தான் இருக்கு. At a speed 6 meters per second and 8 meters per second. Find the speed of தேர்ட் பார்ட். இந்த தேர்ட் பார்ட்டோட ஸ்பீட் என்ன? இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸா, இது ஒய் ஆக்சிஸ். அப்போ தேர்ட் பார்ட் என்ன இருக்கோ, திஸ் இஸ் ஜெட் ஆக்சிஸ். ஸோ இந்த தேர்ட் பார்ட் இருக்கும், ஆமாவா? ஸோ இதோட மாஸ் எம்னா அதோட வெலாசிட்டி விச் இஸ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எம் மாஸ்ல இருக்கிற இந்த இதுக்கு ஸ்பீட் என்ன? இதோட எம் மாஸ் 6 meters, இதோட எம் மாஸ் 8 meters per second. கிளியரா? கொஸ்டின் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இஸ் இட் கிளியர்? 3 பார்ட்ஸா இதுவாகுது. ரைட் ஆங்கிள் அப்படின்றது தான் நமக்கு இங்க இதுவே கான்செப்டே. ஸோ ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அர்த்தம், இதுக்கு ஒரு ரிசல்டன்ட் இருக்குமா? ஸோ இந்த ரிசல்டன்ட் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்ல, கைனமேட்டிக்ஸ்ல பார்த்துருக்கீங்களா? ஸோ பர்பெண்டிகுலர் 90 degreesல இருக்கு. இந்த சென்ஸ் இதுக்கு ரிசல்டன்ட் இருக்கும். இந்த ரிசல்டன்ட் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஓகே, 6 ஸ்கொயர், 6 6 36, 8 8 64, 36 plus 64 root 100 is equals to 10 square. So root 100 na 10 square. So 10 meter per second. எவ்வளோ? 10 meter. அதாவது 10 meter per second. ஓகே, ஸோ இது 10 meter. ஓகே, கிளியரா? டன்? ஓகே, லிசன். இப்போ புரிஞ்சிச்சு. ஓகே, உனக்கு இது இப்போ வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன் பாருங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் பார்ட்டோட ஸ்பீட் வேணும். தேர்ட் பார்ட் எது? திஸ் இஸ் த தேர்ட் பார்ட், ரைட்? இது தேர்ட் பார்ட், ஆமாவா? ஸோ நமக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் பார்ட் இது. தேர்ட் பார்ட் இதுனா இதுக்கு மாஸ் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு, mv. அதுக்கு டைரக்டா என்ன இருக்கு? ரிசல்டன்ட் இருக்கு. இந்த சென்ஸ் mv இஸ் ஈக்குவல் டு, டைரக்டா தானே இருக்கு. இப்போ அப்வர்ட்ஸ் n, டவுன்வர்ட்ஸ்ன்றது mg. ஸோ n இஸ் ஈக்குவல் டு mg லாஸ் ஆஃப் மோஷன்ல எடுத்துக்கிட்டோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்க. டைரக்டா என்ன இருக்கு? இதுக்கு ரிசல்டன்ட் இருக்கு. ஸோ mv இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட். புரியுதா உங்களுக்கு? mv is equal to resultant. Listen. So mv is equal to resultant. So m எவ்வளோ? இங்க மாஸ் கொடுக்கல, தேர்ட் மாஸ் கொடுக்கல. ஓகே, mv எவ்வளோ தெரியாது, is equal to resultant. எவ்வளோ? சாரி, இது m 10 மாஸ், ஏன்னா மீட்டர்ஸ் தானே. ஓகே, 10 மீட்டர்.
Resultant எவ்வளோ 10m. So resultant 10m. m cancel. Velocity is equals to 10 meter per second. This is the velocity 10 meter per second. புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் இது ரெண்டு ரிசல்டண்ட்டை ஈக்குவல் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ரிசல்டன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. இந்த மாதிரி ரைட் ஆங்கிள்ஸ்ல கொடுத்தா நெக்ஸ்ட் அது ரெண்டுத்தையும் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் n is equals to mgன்றது எப்படி ஈக்குவல் பண்றோமோ லாஸ் ஆஃப் மோஷன்ல அதே மாதிரி தான் இங்கேயும் ஈக்குவல் பண்றோம். ஓகே கிளியர்? அடுத்த கொஸ்டின் சேம் இதே மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். லிசன் கேர்ஃபுல். இது வந்து ஓகே இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ பாருங்க நீட் 2013ல இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாப்போமா எப்படி இருக்குன்னு? Okay, listen carefully. An explosion breaks a rock. ஒரு explosion வந்து ஒரு rock break பண்ணுது into 3 parts in a horizontal plane. 2 of them are at right angles to each other. Same இதுக்கு முன்ன பண்ண மாதிரி தான் right anglesல இருக்கு. So the first part of the 1 kg mass வந்து moves with a speed of 12 meter per second. And the second part is 2 kg moves with a speed of 8 meter per second. If the third part flies off, எங்கேயோ பறந்து போயிடுச்சு. அதாவது ஒன்று x axis இன்னொன்று y axisனா இன்னொன்று தேர்ட் ஹாஃப் வந்து z axis. ஆமாவா? இந்த z axisல இருக்கு அப்படின்னா ஓகே தேர்ட் ஹாஃப் flies off with 4 meter per second. இந்த வாட்டி ஸ்பீடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்பீட் வந்து தென் அதோட மாஸ் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரைட் ஆங்கிள்ஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ரிசல்டன்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். ஆமாவா? ஸோ 12 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 144 64 எவ்வளோ? 144 64 4 8 208. ஆமாவா? சாரி யாரா நீங்க எல்லாம்? ஓகே இங்க இதுக்கு முன்னாடி லிசன், இதுக்கு முன்னாடி இங்க உனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஜெட் ஆக்சிஸோட வெலாசிட்டி கொடுக்கல, அதனால நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த வாட்டி ஜெட் ஆக்சிஸோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பார்ட்டிகளோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இன்க்ளூட் பண்ணோம்ல. அதுவும் இன்க்ளூட் பண்ணோன்னா என்ன? ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன? ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 12, அதாவது 12 இதுக்கு அடுத்து என்ன? 4. 12 plus 4 எவ்வளோ? 16 ஸ்கொயர். ஒரே வாட்டி போட்டுருங்க. நெக்ஸ்ட் டவுன்ல இருக்குது 8 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் எவ்வளோ? 256. 8 ஸ்கொயர் எவ்வளோ? சாரி 8 எங்கேயோ மிஸ் ஆகுதுடா. meters கரெக்ட். ஓகே டன். சாரி, ஐம் வெரி சாரி. In the sense 8 2s are 2 kg தானே 16. 8 2s are 16 meters. இதுல 1 kg தான் இருக்கு. ஸோ இது 12 meters. 12 plus 4 எவ்வளோ? 16 meters. அப்போ ரிசல்டன்ட் அன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் வந்து 16 ஸ்கொயர் பிளஸ் இந்த பக்கம் 12 ஸ்கொயர். புரியுதா? ஸோ இங்க என்னன்னா ஓகே இதை கன்சிடர் பண்ணாத. லிசன், நான் நார்மலாக சொல்கிற மாதிரி இங்கே இருந்த மாதிரி அப்படியே வச்சுக்கோ. இதை கன்சிடர் பண்ணாத. ஓகேவா? ஜஸ்ட் 12 இங்கே இதுக்கு முன்னாடி உனக்கு மாஸ் எம்எம்ன்னு தான் கொடுத்துருந்தாங்க, ஸ்பீடு கொடுக்கல. அதனால நம்ம 6 ஸ்கொயர் அப்படின்றத எடுத்து ஃபைனலாக எம் போட்டுட்டோம். ஆமாவா? எஸ் ஆர் நோ? கன்ஃபியூஸ் ஆகாத. எஸ் ஆர் நோ? ஸோ இவ்வளோ நேரம் ரிசல்டன்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மாஸ் அப்படின்றத ஒன்று ஆட் பண்ணிட்டோம் 10m அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி உனக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது இன்டூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்டன்ட்ல அப்ளை பண்ணு. அதாவது ரிசல்டன்ட்ல அப்ளை பண்ணனா 12 into 1 kg எவ்வளோ? 12. Okay, so next say 8 into 2 kg is 16. அதாவது resultant is equal to square root of 12 square plus 16 square. 12 square எவ்வளோ? 144. 16 square 256 is equal to 144 plus 256 எவ்வளோ? 256 144 400. So 10
400. Okay, 400. 400 na 20 square. 20 square na square root cancel. 20 square na resultant எவ்வளோ 20. 20 m எடுத்துக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம m இங்க இன்டூ பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி m எடுத்துக்கல, வெறும் m கொடுத்தாங்க, அதோட வேல்யூ கொடுக்கல. அதனால நம்ம இங்க m இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இப்போ m இன்க்ளூட் பண்ணக்கூடாது ரிசல்டன்ட்ல, ஏன்னா ஆல்ரெடி அங்க m நம்ம இன்டூ பண்ணியாச்சு, கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, டன். ஸோ கிளியரா இது வரைக்கும்? ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ரிசல்டன்ட் வந்துச்சு, இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும். அதாவது 4m is equal to 20. 4m is equal to 4m is equal to 20. மாஸ் தானே கேட்டாங்க. 20 by 4, 4 5 20. So mass is equals to 5 kg. ரொம்ப சிம்பிள், ரைட்? ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரிசல்டன்ட் எடுத்துக்கிறது மாஸ் இன்ட்டு பண்ணோம். ஓகேவா? அப்படி மாஸ் கொடுக்கலன்னா இங்க டைரக்டா உனக்கு m அப்படின்னு போட்டுக்கோ லாஸ்ட்ல. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन. அதே மாதிரி மறுபடியும் பாருங்க 2019ல கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க அதே क्वेश्चन, கான்செப்ட் ரிப்பீட் ஆகுதா இல்லையா பாருங்க. 2013ல அந்த क्वेश्चन, அதே மாதிரி 2019லயும் சேம் கான்செப்ட ரிப்பீட் பண்ணிருக்காங்க. சோ கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஓகே, a particle of mass 5m, அதோட ஒரு மாஸோட பார்ட்டிகல் 5m. ஓகேவா? அதுல suddenly it breaks on its own into 3 fragments பிரேக் ஆயிடுச்சு. 2 fragments of mass m அப்படின்றது மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னா ரெண்டுமே 90 டிகிரிஸ்ல இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. டைரக்ஷன் வித் ஸ்பீட் v ஈச்க்கு. the energy released during the process, எனர்ஜி ரிலீஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எனர்ஜி ரிலீஸ்டு. ஸோ அதெல்லாம் போட்டோம். என்ன கேட்டாங்கன்றது தேவையில்லை. இங்க ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்னெல்லாம் பார்க்கணும். இப்போ பாருங்க 5 மாஸ் இருக்கிற 5 வெயிட், அதாவது ஒரு 5 kg இருக்கிற ஒரு மாஸ் வந்து ஒடிஞ்சு போச்சு, 3 பார்ட்ஸா ஒடிஞ்சு போச்சு. ஒரு பார்ட் m, இன்னொரு பார்ட் m டிவைட் ஆயிடுச்சுன்னா மற்ற எவ்வளோ இருக்கும்? m 2m டிவைட் ஆயிடுச்சு. மற்ற ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 5ல 2m போனா 3m. அந்த 3m தான் தேர்ட் பார்ட்டிகல். திஸ் இஸ் 3m. அந்த 3m அப்படின்றது தான் தேர்ட் பார்ட்டிகல். ஓகே, கிளியர்? வித் வெலாசிட்டி uo இல்ல va வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க vv கொடுத்துருக்காங்களா, அதனால நான் டைரக்டா ஒரு கொஞ்சம் இது இருக்கும், அதுதானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால யூன்னு எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு டைரக்டா வந்து நமக்கு ரிசல்டன்ட் வரணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஸ் ஆஃப் மோஷன்ல நினைக்கிறேன் 90 டிகிரிஸ்ல ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்குன்னா ரிசல்டன்ட் என்ன வரும்? 5√2. ஆமாவா? அப்போ இங்க v இருக்குன்னா ரிசல்டன்ட் என்ன வரும்? √2mv. ஆமாவா இல்லையா? இப்போ இது mv ஃபர்ஸ்ட் இன்டூ தானே பண்ண சொன்ன, ரிசல்டன்ட் பண்ணோம்னா mv. அப்போ √2mv தானே? எஸ் ஆர் நோ? இதுக்கு முன்னாடி நான் இங்க இன்டூ தானடா பண்ணேன். 8 × 2 16 ரிசல்டன்ட் பண்றதுக்கு முன்னாடி, 12 × 1 12 ரிசல்டன்ட் பண்றதுக்கு முன்னாடி அதே தான் இங்க பண்ணேன். ஸோ mv × mv எவ்வளோ? √2mv. ரிசல்டன்ட் தெரிஞ்சிச்சு. ஓகே, டன். நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ ஈக்குவல் பண்ண அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம ஈக்குவல் பண்ணணும் நார்மலா. ஸோ 3mv is equals to √2mv. m கேன்சல். 3mu தானே வச்சுக்கணும் நம்ம. ஆமாவா இல்லையா? ஏன்னா நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும், இந்த வீக்கும் அந்த வீக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும், அதனால u எடுத்துட்டோம். ஸோ ஓகே, 3u is equals to √2v. அதாவது u is equals to √2v by 3 is the u. ஓகே, பட் நமக்கு இந்த வெலாசிட்டி, இந்த u நமக்கு கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க? அது பதில் எனர்ஜி ரிலீஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி இன் த சென்ஸ் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ எனர்ஜி ரிலீஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எத்தனை இருக்கீங்க? 3 மாசஸ். ஒன்று வந்து இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோட் ஆச்சு, அதாவது மூவ் ஆயிடுச்சு. half mv square. ஓகேவா? ஸோ 3 half mv square plus half mv square plus என்ன கேட்டிருக்காங்க? ரிலீஸ் டியூரிங் தி ப்ராசஸ் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு? half mv square. ஓகே, ஏன் நீ பொட்டென்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கல அப்படின்னா ஹைட்டை பற்றி கேட்கலையேங்க. கேட்டாங்களா? ஹைட்டை பற்றி ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா? வெலாசிட்டி தானே கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம இது கைனடிக் எனர்ஜி தானே எடுத்துக்கணும். ஓகே, நல்லா தான் இருக்கு. லிசன், இது ஃபர்ஸ்ட் மாஸ், ரைட் ஆங்கிள் இந்த பக்கம் மூவ் ஆச்சுல, அது ஃபர்ஸ்ட் மாஸ். இது செகண்ட் மாஸ். ஓகே, ஸோ தேர்ட் மாஸ். இது
தேர்ட் மாஸ் வந்து வெலாசிட்டி என்ன எடுத்துக்கிட்டோம், டிஃப்ரெண்ட்டாக u எடுத்துக்கிட்டோம், இது மட்டும் v, ஏன்னா இதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. ஓகே டன். ஸோ u, ஸோ half mv ஸ்கொயர் ப்ளஸ் half mv ஸ்கொயர் ப்ளஸ் half m. அதாவது இது m, ஆனால் இது 3m தானே, ஆமாவா இல்லையா? 5mல இது போச்சுன்னா இது 3m தானே தேர்ட் மாஸ். 3m அப்படின்னா இது 3mனா half m எவ்வளோ, 3m u ஸ்கொயர், இது யூவா தானே நம்ம எடுத்துக்கிட்டோம். கிளியர், புரியுதா உங்களுக்கு? half mv ஸ்கொயர், half mனா இதில் சிம்பிளாக வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆமாவா? 3m u ஸ்கொயர், இது கொஞ்சம் சேமாக இருக்குது, ஆமாவா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே ஓகே டன். ஸோ லிசன், எஸ் ஆர் நோ புரிஞ்சிச்சா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? half mv ஸ்கொயர் டன். 1 minute. லிசன், ஸோ half mv ஸ்கொயர் புரிஞ்சிச்சா? ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது half mv ஸ்கொயர் ப்ளஸ் half mv ஸ்கொயர் எவ்வளோ ஆகும்? இப்போது நார்மலாக a ப்ளஸ் a எவ்வளோ ஆகும்? 2a தானே. அப்போது half mv ஸ்கொயர் என்ன ஆகும்? 2 half mv ஸ்கொயர், ஆமாவா? ஆகுமா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமாம். ப்ளஸ் half 3m u ஸ்கொயர். அப்போது 2 கேன்சல், ஃபைனலாக என்ன வரும்? mv ஸ்கொயர் ப்ளஸ் half 3m u ஸ்கொயர், half m u ஸ்கொயர். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண u ஸ்கொயர் எவ்வளோ வந்துச்சு? u எவ்வளோ வந்துச்சு? √2v by 3 whole square. ஓகே, clear? So mv square plus half, mv square plus half. ஓகே, இங்கே முடிஞ்சது பாருங்க, 3 கேன்சல். ஓகே, √2 இன்டூ ஸ்கொயர் அப்படின்னாங்க. ஸ்கொயர்னா √2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுங்க. அப்போது 2 இருக்கும், 2வும் கேன்சலிங்க, அதுவும் போயிடுச்சா? இங்கேயே கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும்? 3m v ஸ்கொயர், இது மட்டும்தான் இருக்கும். mv ஸ்கொயர் பை, இங்கே 3 ஸ்கொயர் தானே, அப்போ 9 தானே. 9னா 3 1s 3 3s. புரியுதா உங்களுக்கு? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. டிங் 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 டிங். ஓகே லிசன், half mv ஸ்கொயரா இது இருக்க, புரிஞ்சிச்சா? ஸோ half m, ஓகே 3m u ஸ்கொயர் எவ்வளோ? u எவ்வளோ? √2v by 3 whole square. இதை மறுபடியும் சால்வ் பண்ணோம்னா mv ஸ்கொயர் ப்ளஸ் half 3m √2 whole square into v ஸ்கொயர், ஸ்கொயர்ஸ் தானே அதெல்லாம். ஸோ 3 ஸ்கொயர் 9. ஓகேவா? அப்போது √2 ஸ்கொயர்னா கேன்சல், அப்போது 2 கேன்சலா, 3 3s are 9. முடிஞ்சு இங்கே வேலை. ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? mv ஸ்கொயர் ப்ளஸ், ஓகே நெக்ஸ்ட் mv ஸ்கொயர் பை 3. அப்போது இதை எல்சிஎம் பண்ணால் 3mv ஸ்கொயர் ப்ளஸ் mv ஸ்கொயர் பை 3. அப்போது 4mv ஸ்கொயர் பை 3. திஸ் இஸ் த ஆன்சர். 4mv ஸ்கொயர் பை 3, 4 by ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? ஸோ இது எனர்ஜி வந்துடுச்சு, கேட்டது எனர்ஜி தானே. ஸோ எனர்ஜி தெரிஞ்சிடுத்தோ. இஸ் இட் கிளியர்? டன். புரிஞ்சிச்சா? இந்த வாட்டி வெலாசிட்டி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதோட முடிச்சிருக்கான். பட் எனர்ஜி கேட்டிருக்காங்க, எனர்ஜி ரிலீஸ்ட். ஸோ எனர்ஜி ரிலீஸ்னால நம்ம இந்த ஃபார்முலா கொஞ்சம் யூஸ் பண்ணோம். ஓகே, கிளியர்? அடுத்த கொஸ்டின். an object flying in the air with velocity. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பறந்துட்டு இருக்கு, ஏர்ல பறந்துட்டு இருக்கு, with velocity 20 something கொடுத்தாங்க. suddenly breaks into. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் flying in air, ஆல்ரெடி இங்கே ஃப்ளை, ஏரில் ஃப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பாருங்களேன், இந்த கொஷனில் ரெஸ்டில் இருக்குது, ஆமாவா? இதுக்கு முன்னாடி கொஷனில் என்ன? இது ரெஸ்டில் இருக்குது. ஸோ மொமெண்டம் 0. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஷனும் எக்ஸ்ப்ளோஷன் பிரேக்ஸ் இன்டூ 200 ஆஃப் கெட்ஸ். ஓகே, இது வித் வெலாசிட்டி v. ஓகே டன். இதுவும் ரெஸ்டில் இருக்குது. ஓகேவா? பிரேக்ஸ் into 3 parts in a horizontal plane. explosion. okay, so இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஆமாவா? அது ஸோ அதனால ஸோ இங்கே ஆல்ரெடி கொஷன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. it is flying in the air, it is flying in the
ஏர். ஸோ அதோட வெலாசிட்டி அப்படின்றது பார்த்தோம்னா இதோட வெலாசிட்டி பார்த்தோம்னா 20 I cap plus 25 J cap minus 12 K cap suddenly breaks into 2 pieces. இது fly ஆயிட்டு இருக்கும்போது இது வந்து 2 pieces-ஆ break down ஆயிடும். 2 pieces-ஆ. So 2 pieces with masses 1:5. 1:5 னா என்னட்டோ இது 1 part ஒரு பீஸ் வந்து 2 pieces இல்ல. ஒன்னு ஒரு part 1 kg இன்னொன்னு 5 kg-ஆ. ஸோ இது 1 kg இது 5 kg அந்த மாதிரி ரெண்டு பக்கமா டிவைட் ஆயிடுச்சு. டோட்டலா எவ்வளோ 6 பார்ட்ஸ், அதாவது 6 kgன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இட் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, இந்த மாதிரி 2 பார்ட்ஸாக டிவைட் ஆச்சு. ஓகே, the smaller mass flies off with a velocity. smaller mass எது 1 kg இருக்குது, கம்மி மாஸ் இருக்குது. அதோட velocity வந்து 100 I cap plus 35 J cap plus 8 K cap. The velocity of the larger piece என்ன? Okay, suddenly breaks into 2 pieces whose masses are in ratio. The smaller mass flies off with a velocity, the velocity of the larger mass. Okay, pleasant. ரெண்டுமே ஒரு பக்கம் ஒன்று போயிடுச்சு. ஸோ இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் அந்த மாதிரி போயிடுது. ஓகே, நார்மலாக இப்படி டைரெக்டாக வந்து இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே டன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. இந்த சென்ஸ் இங்கே இட் இஸ் நாட் அ ரெஸ்ட், இட் இஸ் நாட் இன் ரெஸ்ட். ரெஸ்ட்ல இல்லைனா எஃப் எக்ஸ்டர்னல் 0 கிடையாது. 0 கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? இங்க மொமெண்டமும் 0 கிடையாது. இந்த சென்ஸ் அப்போ இங்க P initial is equals to P final இந்த சிஸ்டம் இப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. ஏன் எடுத்துக்கிறோம்? இங்க இட் இஸ் ஆல்ரெடி ஃப்ளைங், இட் இஸ் நாட் இன் ரெஸ்ட். ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா எம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாஸ், இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ், இது இனிஷியலா எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணும். ஸோ செகண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசஸ். இந்த சென்ஸ் இங்க வந்து mv is equals to m1v1 plus m2v2. அதாவது இது p இனிஷியல், இது p ஃபைனல். ஏன் அந்த m1 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரே ஒரு மாஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, ஒரேல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம். ஓகே டன், நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்போ இது 1 kg, இது 5 பார்ட்ஸா, ஒரு பார்ட் 5 பார்ட்ஸா டிவைட்ஸ்னா ஃபைனலா வந்து டோட்டலா இது எவ்வளோ 6 kgன்னு அர்த்தம். क्वेश्चनல கொடுக்கலனாலும் ஆமாவா? ஸோ அப்போ 6 kgனா மாஸ் இங்க என்ன 6 இன்டூ u. இனிஷியல் வெலாசிட்டி என்ன u தானே, ஃபைனல் வெலாசிட்டி v, v1 v2. இது v1 இது v2. ஓகே, கிளியர்? ஓகே டன். ஸோ 6u m1 மாஸ், m1 என்ன 1 kg. 1 kg into velocity கொடுத்திருக்காங்களே இது 100 I cap plus 35 J cap. 100 I cap plus 35 J cap plus 8 K cap. 8 K cap. Okay. Next M2 எவ்வளோ 5 kg. 5 kg into V2. V2. Question optionல என்ன கேட்டிருக்காங்க? larger. இதுதான் V2 தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே, V2 நமக்கு தேவை, V ஸ்கொயர் கிடையாது, V2. ஓகே, கிளியர்? இது வரைக்கும் பக்கா? ஓகே டன். அப்போ listen, 6u is equal to 6u is equal to ஆல்ரெடி நமக்கு u வெலாசிட்டி கூட கொடுத்துருக்காங்களே, ஸோ அதே போட்டுக்கலாமே, நான் ஏன் போடல? ஓகே, 6u வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு, which is 20 I cap plus 25 J cap minus 20 I cap plus 25 J cap 25 J cap minus 12 K cap. Okay, so this is the problem. Inga is equal to 1 into iduna same 100 I cap plus 35 J cap plus 8 K cap plus 5 V2. Okay va? Next. Okay, first 25. ஓகே, இன்ட்டு பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் 6 இருக்கா இங்க, இதுக்கு இன்ட்டு இதுக்கு இன்ட்டு இது இன்ட்டு 6 2s are 12, 120 plus 25 into 6, 25 into 4 100, 25 into 6 150. ஸோ 150, அதாவது I cap போட்டுக்கோ, இது J cap. நெக்ஸ்ட் மைனஸ் 6 12 6 are 72, 72 K cap is equal to 100. அது பிளஸ்ல இருக்கா இதெல்லாம், ஆமாவா இல்லையா? ஸோ டைரெக்டாக வந்து இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், உனக்கு சிம்பிள் ஆகிடும். ஸோ இது இப்படி இன்டூவில் இருக்குன்னா இந்த பக்கம் கொண்டு வந்துடும், மைனஸ் மைனஸ் 100 I cap
plus 35 j cap plus 8 k cap is equals to 5v2. நமக்கு v2 தான் வேணும். So first வந்து I cap cancel பண்ணு. 120 minus 100 எவ்வளோ? 20 I cap. Next j cap. இது I cap பண்ணியாச்சு. அடுத்து j cap. 150 minus 35. 150 minus 35 எவ்வளோ? 115 j cap. Next minus 72 plus 8. So minus 72 minus 8. In the sense minus 72 minus 8 எவ்வளோ? minus 80 k cap is equals to 5v2. So இந்த மாதிரி இருக்கு. ஓகே 5 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம். 20 I cap plus 1152 j cap minus 80 k cap by 5 is equal to v2. 5 4s are 20. 5 1 is 5 2s are 10. 5 3s are 15. Okay. Next 5 1 is 5. 8 now. 5 4s are 5 6 are 30. 8 now 5 now. Okay. So finally வந்து v2 is equals to 4 I cap plus 23 j cap minus 16 k cap is the answer. Option B is the right answer. Okay. கிளியரா எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃப்ளையிங்னு சொல்லிட்டாங்க. மொமெண்டம்ன்றது கன்சர்வ். ஓகே கிளியரா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ். ஹென்ஸ் நம்ம இந்த சிஸ்டம்ன்றது 0 ஆக்காம நம்ம அப்படியே டைரக்டா எடுத்து அப்ளை பண்றோம். ஓகே கிளியரா? ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. A mass of 1 kg is thrown up with a velocity. ஒரு மாஸ் வந்து 1 கிலோ இருக்கு. ஒரு வெயிட் ஏதோ ஒரு பாலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. 1 kg is thrown up with a velocity 100 meter per second. Initial velocity. Okay. After 5 seconds. 5 செகண்டுக்கு அப்புறம் after 5 seconds it explodes. வெடிஞ்சிடுச்சு into 2 parts. ஓகேவா? 1 parts of mass 4 kg. 1 kg அப்படின்னா 1 kg is equal to 1000 grams இல்ல? அதுல ஒரு 2 பார்ட்டா டிவைட் ஆச்சு. ஒன்னு வந்து explodes into என்ன ஆகுது? ஒன்னு வந்து explodes into 400 grams explode ஆச்சு. comes down with velocity. Explodes into 400 grams. Okay. இது கீழே போட்டுடலாம் இல்லைனா 400 grams na 5. This is 400 grams. Down சொன்னாங்களா? come down in the sense கீழே வந்துரும் with velocity v. With velocity v na which is 25 meter per second. The velocity of the other part. இப்போ இது 1000 grams totally. இதுல 400 na அடுத்த மாஸ் அடுத்த weight எவ்வளவு இருக்கும்? 1000 minus 400 எவ்வளோ? 600 grams. ஆமாவா? So இதோட velocity என்ன அப்படின்றது தான் question. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? Is it clear? So m1 மேல போறது. This is m2. Okay, ரெண்டு masses இதுவாச்சு. Clear-ஆ? Done? So simple-ஆ இப்போ என்ன பண்ணணும்? Already it is thrown up. Thrown up in the sense it is not at rest. Okay. இப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கினாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கினா thrown அப்படின்னா கைனமேட்டிக்ஸ்ல சொல்லியிருக்கோம் இனிஷியல் வெலாசிட்டி 0 கிடையாது, ஃபைனல் வெலாசிட்டி தான் 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சென்ஸ் இது ரெஸ்ட்ல இல்லைன்னு அர்த்தம் ஸ்டார்டிங்ல. ஸோ ரெஸ்ட்ல இல்லைன்னா என்ன ஆகும்? மொமெண்டம் அப்படின்றது P இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு P ஃபைனல். இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு மாஸ் தானே இருக்கு, ஆமாவா? ஸோ அதனால mu அதாவது mu is equal to m1 v1 plus m2 v2. ஓகேவா? So m first mass எவ்வளோ? 1000 kg 1000 grams into u initial velocity எவ்வளோ? 100 meter per second. 100 meter per second. But okay, per second 100 meter. Listen carefully. 100 meter per second. நல்லா கேட்டுக்கோங்க. 100 meter per second கொடுத்திருக்காங்க. Per second. அந்த செகண்ட் இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 seconds. So இதுல செகண்ட்ல 100 meter per secondனா 5 seconds. 5 2s are 10 0. So 5 2s are 10 20. So totala wait. நமக்கு ஒரு நிமிஷம், something is wrong. So இப்போ ஒரு பாடி 1000 grams 100 metersல போகுது per second.
ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் கழிச்சு அப்படின்றப்போ ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் என்னாகும்? ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் 2 இதுவாக எக்ஸ்ப்ளோட் ஆகும். இந்த சென்ஸ் இதுவும் 2 டைப்பாக எக்ஸ்ப்ளோட் ஆகும், விச் இஸ் 100 மீட்டர் per second. 2 ஸ்பீட்ஸாக டிவைட் ஆகும். 2 ஸ்பீட்ஸாக டிவைட் ஆகும்னா 50 மீட்டர் per செகண்டாக தானே மாறும். எஸ் ஆர் நோ? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் என்றால் எப்படி சொல்லலாம்? ஓகே, speed is equals to distance by time. Speed already u. Okay, final velocity, initial final velocity எனக்கு வேணும். final velocity என்ன அப்படின்னா அவ்வளோதாம்மா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 100 மீட்டர்ஸ்னா வெலாசிட்டி இந்த மாதிரி டிவைட் ஆகுது, விச் இஸ் 100 மீட்டர்ஸ்னா 50 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுது. இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இது 50 மீட்டர்ஸ் 50 மீட்டர் per செகண்ட். m1 எவ்வளோ இங்கே 600 grams இன்டூ v1 கண்டுபிடிக்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன், ஒன்று மேலே போகுது இன்னொன்று கீழே வருது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ். m2ன்றது 400 இன்டூ 25 மீட்டர் per செகண்ட். ஓகே, நல்லா இருக்கு. ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கோ. ஓ, எத்தனை ஜீரோ? 1 2 1 2 1 2 3 ஜீரோஸ் கேன்சல் ஆயிடுச்சா? பட் இருந்தாலும் இங்கே 5 0 0 500 is equals to 6v1 by 4 25 4s are 100. அப்போ இந்த 100 இந்த பக்கம் வந்தா 600 ஆகுமா? 500 plus 100 600 by 6v1 61610. So v1 is equals to 100 meter per second. Option C is the right answer. Clear? Done? Clear? இருங்க ஒரு நிமிஷம். ஸோ ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ இது வரைக்கும் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிச்சா? எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம், ஒரு பாம் எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றது. இஸ் இட் கிளியர்? டன்? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம், கிளியர். லீனியர் மொமெண்டம் முடிஞ்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸோட கான்செப்ட்ஸ் மோஸ்ட்லி இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கான்செப்டும் கம்ப்ளீட்டட், சென்டர் ஆஃப் மாஸோட கான்செப்ட் கம்ப்ளீட்டட். இதுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரொட்டேஷனல் மோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பி ரெடி. அண்ட் சாப்டர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் பண்ணலாம் அப்படின்னா முடியாது. இட்ஸ் அ பிக் சாப்டர் யூனோ. ஸோ இதனால இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் பேஸ்டு இந்த கான்செப்ட் இருக்குல்ல, பாம், எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இது பேஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸ் பிவைக்யூஸ்ல என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தயவு செய்து இது பேக்லாக்ஸ் வைக்காம அன்னன்னைக்கு இன்னைக்கு இந்த கான்செப்ட் சொன்னா இது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, கிளியர்? ஓகே, தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.